வணக்கம். இது சமையல் சிங்கப்பூர். இன்றைக்கி சமையல் சிங்கப்பூரில் செட்டிநாடு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அதில் மண் இருந்துச்சுன்னா தண்ணியில் நல்லா கழுவிட்டு தோல் சீவி வச்சுக்கணும். தோல் சீவின பிறகு அது எல்லாத்தையும் ஒரே அளவுள்ள துண்டாக வெட்டிக்கணும். அப்போ தான் எல்லா உருளைக்கிழங்கும் ஒரே மாதிரி வேகும். வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு துண்டை 2 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். தண்ணியை வடிகட்டின பிறகு அந்த உருளைக்கிழங்குல 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு உருளைக்கிழங்குல நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச பிறகு ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னே அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னே அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கணும். சோம்பு போட்ட பிறகு அதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கணும். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் மசாலா கலந்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகு அதில் 5 பல் பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்த பிறகு அடுப்போட அளவை கொஞ்சம் கூட வச்சுக்கணும். கூட வச்ச பிறகு உருளைக்கிழங்குல உள்ள எண்ணெயெல்லாம் தனியாக வந்துடும். தனியாக வந்துட்டுன்னா நம்மளோட செட்டிநாடு உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடும். 2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்குக்கு அதிகமாக உப்பு தேவைப்படும். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் திரும்ப போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.